10ஆம் பாவத்தில் ராகு, 10ல ஒரு பாவக்கிரகம் இருந்தாலே பதவிகள் பல தேடி வரும் அப்படின்னு தான் ஜோதிட விதிகள் சொல்லப்படுகிறது. அப்போ மேலும் மேலும் நமக்கு தொழில் விஸ்தாரம் அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் நமக்கு கூடுதலான ஆர்டர்ஸ் வரும். அந்த அளவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்டாக் வைத்துக் கொள்ளணும். சார் ஸ்டாக் இல்லை சார், குடவுன்ல இருக்கு சார், இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வெகு எளிதாக நம்ம எடை போட்டு விடுவார்கள். சிவராசிக்காரங்கன்னா பொதுவாகவே ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்க, ஒரு கெட்டப்பா இருப்பாங்க, ஒரு அட்ராக்டிவா இருப்பாங்க. இப்படி நல்லா சொல்லக்கூடிய இடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் சாமர்த்தியமாக, புத்திசாலித்தனமாக, புத்தி கூர்மையுடன் செயல்படுவார்கள். 5ஆம் இடம் நாம் மதிமயங்கி செல்லக்கூடிய இடம். இப்போ நமக்கு கூடுதலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு கம்பேனியன், அந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு லிவிங் டுகெதர் இப்படின்னு தான் சொல்றாங்க பாருங்களேன். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆறுதல், ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தொடக்கத்தில் ஏற்படும். ஒரு திருமணத்தில் தோற்று போன நபர், அதாவது லைஃப் பார்ட்னரை இழந்த பிரிந்த நபர்களை இங்கு சனி குறி காட்டுகிறார். அந்த மாதிரி ஒரு கம்பேனியன்ஷிப் நமக்கு ஆரம்பத்தில் வரும். அப்படியே மயிலிறகால் நம்மை வருடுவது போல் இருக்கும். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தோம்னா இதுல போய் நம்ம மாட்டினதுக்கு பேசாம திருவண்ணாமலையில போய் சாமியாரா உட்கார்ந்துருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வெறுப்பையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம். புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசம் பெற போகிறார். இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது. சனி வக்ரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார். ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 17th அக்டோபர், அதாவது ஐப்பசி மாசம், இந்த சூரியன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலா ராசியில் நீசமடைய போகிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில், அதாவது 28 அக்டோபர், செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார். தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி, அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார். இப்ப நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா? சுக்கிரன் நீசம், புதன் செவ்வாய் சேர்க்கை, குரு வக்ரம், சூரியன் நீசம், சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை, இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது? ரிஷப ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் என்னாலையுமே நிறைய குட் நியூஸ் ரிஷபராசிக்கு சொல்ல முடியும். சார் இப்படி என்ன சார் குட் நியூஸ் சொல்ல போறீங்க, அதே விஷயம் தானே சார் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இருந்தாலும் என்ன நடக்க போகிறது இந்த அக்டோபர் மாதத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவங்க ராசியாதிபதி இவ்வளவு நாள் கேதுவுடன் அமர்ந்திருந்தார், நீர்த்து போயிருந்தார், பலம் இழந்திருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா, இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் நீசம். சார் நீசத்தை எப்படி சார் குட் நியூஸ் சொல்றீங்க அப்படின்னா, 5-6 பரிவர்த்தனை இருக்கிறது. அது ஒரு சுப பரிவர்த்தனை இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை. பிறகு புதன் 7ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அது கேந்திர பலமாக மாறி நீசபங்க ராஜயோகமாக வந்துவிடும். அதனால கேதுவுடன் கன்ஜெக்ஷன் ஆகியிருக்கிற இந்த சுக்கிரனுக்கு கம்பேர் பண்ணினா இது 1000 times பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம்.
இதையும் தவிர இவர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் வீட்டில் தனது உச்ச வீட்டுக்கு செல்கிறது. இது குருவுக்கு மறைவு ஸ்தானமா அப்படின்னு பார்த்தா பொதுவா உச்ச கிரகத்துக்கு மறைவு அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் நமக்கு அஷ்டமாதிபதி மறைகிறதுனால ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. பிளஸ் பாயிண்ட்னு நம்ம பார்த்தோம்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அவர் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறார். இந்த குருங்கிறவர் யாருன்னா இங்க லாபாதிபதி. அவர் தான் லாபாதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்கிறது. அவர் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியையும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியையும் அதுவும் லாபத்தில் பார்க்கிறது. லாபத்தில் சனி வக்ரம். அப்போ இதெல்லாமே பார்த்தோம்னா மலமலன்னு நம்ம தொழில், உத்தியோகம், லாபம், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலும் 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 மேல வரக்கூடிய அமைப்பு, விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வாடிக்கையாளர் வராது, ஒரு பொருள் தான் வாங்க போறாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இதே மாதிரி எனக்கு ஒரு 50 பொருள் கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்மளே ஒரு நிமிஷம் திணறி போய் விடுவோம். அதை போல் ஒரு அமைப்பு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அதற்குண்டான ஒரு பராக்கிரமம், ஒரு வெறித்தனம் இந்த இடத்துல இருக்கு. இந்த வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்றேன்னா, 10ஆம் பாவத்தில் ராகு, 10ல ஒரு பாவக்கிரகம் இருந்தாலே பதவிகள் பல தேடி வரும் அப்படின்னு தான் ஜோதிட விதிகள் சொல்லப்படுகிறது. அப்போ மேலும் மேலும் நமக்கு தொழில் விஸ்தாரம் அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் நமக்கு கூடுதலான ஆர்டர்ஸ் வரும். அந்த அளவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்டாக் வைத்துக் கொள்ளணும். சார் ஸ்டாக் இல்லை சார், குடவுன்ல இருக்கு சார், இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வெகு எளிதாக நம்மை எடை போட்டு விடுவார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல 100க்கு 150 மார்க் ஏற்படக்கூடிய அமைப்பு. இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறதா, அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான கவனம் அப்படிங்கிறது ஏற்படும். அதற்காக ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போடுவோம், அதற்காக ஒரு கடன் வாங்குவோம். வயதை அனுசரித்து அது கல்வியா இருக்கலாம், இல்ல குழந்தையோடைய கல்யாணமா இருக்கலாம், இல்ல குழந்தையுடைய வெளிநாட்டு தொடர்பு, இல்ல வியாபாரமா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு சுப கடனாத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இங்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் வருவது கூட உபஜயஸ்தானத்துல இது நல்ல அமைப்பாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்போ மேலும் நம்ம போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது, நிறைய புதிய ஒப்பந்தங்கள் பெறுவது, நோய்களிலிருந்து வெளிவருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளிவருவது, இதுல எல்லாம் நமக்கு ஒரு பிளஸ் 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 என்ற அமைப்பில் தான் வருகிறது. இதை தவிர ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதத்தின் கடைசியில் ராசிக்கு புதனின் பார்வை. அப்பதான் சுக்கிரனுக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பிளஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, சிவராசிக்காரங்கன்னா பொதுவாகவே ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்க, ஒரு கெட்டப்பா இருப்பாங்க, ஒரு அட்ராக்டிவா இருப்பாங்க. இப்படி நல்லா சொல்லக்கூடிய இடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் சாமர்த்தியமாக, புத்திசாலித்தனமாக, புத்தி கூர்மையுடன் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த புதன் நம்ம ராசியை பார்க்கும் பொழுது பிரமாதமான கணிதத்துவம், பாண்டித்துவம், சாணக்கியம் தனம், இது அனைத்தையும் நம்ம வெளிப்படுத்தி பலரின் பார்வையை நம்ம பக்கத்தில் கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இந்த புதன் தான் நகைச்சுவையை குறிகாட்டக்கூடிய கிரகம். அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருமானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல ஒரு விஷயங்களை ரசிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ரசிப்புத்தன்மை, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார். செவ்வாய் 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் பொதுவாகவே இந்த ஃபிட்னஸ், வாக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நீசம் அடையும் பொழுது இந்த சுக்கிரனுக்கு சனியின் பார்வை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 5ஆம் இடம் நாம் மதிமயங்கி செல்லக்கூடிய இடம். இப்போ நமக்கு கூடுதலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு கம்பேனியன், அந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு லிவிங் டுகெதர் இப்படின்னா சொல்றாங்க பாருங்களேன். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆறுதல், ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தொடக்கத்தில் ஏற்படும். உக்கிரனை வக்கர சனி உக்கிரமாக பார்க்கிறது. இந்த சனி குறிகாட்டக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா, ஒரு திருமணத்தில் தோற்று போன நபர், அதாவது லைஃப் பார்ட்னரை இழந்த பிரிந்த நபர்களை இங்கு சனி குறிகாட்டுகிறார். அந்த மாதிரி ஒரு கம்பேனியன்ஷிப் நமக்கு ஆரம்பத்தில் வரும்.
அப்படியே மயிலிறகால் நம்மை வருடுவது போல் இருக்கும். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தோம்னா இதுல போய் நம்ம மாட்டினதுக்கு பேசாம திருவண்ணாமலையில போய் சாமியாரா உட்கார்ந்துருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வெறுப்பையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தும். இதனை தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லா எல்லா விவரமும் தெரியும். நான் கிரக நிலைகளை மட்டும் எடுத்து சொல்கிறேன். பிராக்டிக்கலா எதனை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதனை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிவு செய்து கொள்ளுங்கள். இங்கு 4ஆம் பாவத்தின் அதிபதி சூரியனுக்கும் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. இருந்தாலும் வயதை அனுசரித்து அம்மாவுடைய ஹெல்த் இதனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் குறிக்காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களையும் புத்திசாலித்தனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எதுவும் மிஸ் ஆகாமல் இருப்பது நமக்கு ஒரு பிளஸ்ஸாக இருக்கும். 10ஆம் பாவம் குருவின் பார்வையை இழக்கிறது. அதனால ஒன்று மைனஸ் இல்லை. லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வருகிறது, பாக்கியஸ்தானத்துக்கும் குருவின் பார்வை வருகிறது. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விறுவென்று மேலே ஏறி வரக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் எடுத்து கொடுக்கிறது. இதனை சாதகமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். திங்கட்கிழமைகளில் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது என்ற கிரகத்துக்காக உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிள்ளையார் கோயில்ல போய் ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ செய்து கொண்டால் அதுவே போதுமானது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பிருங்கள். இன்னும் நிறைய சூப்பர் வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.